ஏன்னா களத்துல ரெண்டு பெரிய அணிகள் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ்னு பணக்கார அணிகள், பர்ஸ்ல நிறைய பணம் வச்சிருக்கக்கூடிய அணிகள் போட்டி போட்டு ஏலத்தை மேல மேல ஏத்திக்கிட்டே இருந்தாங்க. ஸோ 27 கோடி தாண்டிடுவாரோன்னு நினைக்கும் போது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தி லாக்ட் இன் 25.2 crores 25.2 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறார். ஸோ ரிஷப் பண்டோட ரெக்கார்டு வந்து சேஃபா இருக்கு. பட் சென்னைக்கு இது ஒரு மிகப்பெரிய இழப்புன்னு சொன்னா மிகையாகாது. ரவீந்திர ஜடேஜாவுக்கான ஒரு மாற்றாக கேமரன் கிரீனோட பங்கு இருக்கும் அப்படின்ற அதிகமா எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இப்போ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கேமரன் கிரீனை 25.2 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்திருக்காங்க. பட் கொல்கத்தாவுக்கு வந்து இது ஒன்றும் புதுசு இல்லைங்க. இந்த மாதிரி அதிக தொகைக்கு வீரர்களை எடுக்கிறதுன்றது ஏற்கனவே சொன்ன மாதிரி 2024 24.75 கோடி ரூபாய் கொடுத்து மிச்சல் ஸ்டார்க்கை ஏலத்துக்கு எடுத்தாங்க. இப்போ அந்த ரெக்கார்டையும் அவங்களே பீட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ஐபிஎல் மினி ஏலத்திலே அதிக தொகை மிச்சல் ஸ்டார்க்கு தான் போச்சு. அந்த ரெக்கார்டை வந்து இவர் கேமரன் கிரீன் வந்து பிரேக் பண்ணியிருக்காரு. ரிஷப் பண்டோட ரெக்கார்ட் சேஃபாக இருக்கக்கூடிய நிலையில் மிச்சல் ஸ்டார்க்கோட ரெக்கார்ட் பிரேக் ஆயிருக்கு. 25.2 கோடி ரூபாய்க்கு ஆஸ்திரேலியாவின் ஆல்ரவுண்டர் கேமரன் கிரீன் ஏலம் போயிருக்கிறார். கேகேஆர் அணி அவரை தட்டி தூக்கி இருக்கிறது. நம்ம பாஷையில் சொல்லணும்னா 25.2 கோடி ரூபாய் நினைச்சு கூட பார்க்க முடியாத தொகை. வாழ்நாள் ஃபுல்லாக உழைச்சா கூட. ஸோ அந்த ஒரு தொகையை வந்து ஜஸ்ட் லைக் தட் வென்றிருக்கிறார் கேமரன் கிரீன், ஆஸ்திரேலியா அணியின் ஆல்ரவுண்டர். ஐபிஎல் ஏலத்தில் அதிக தொகைக்கு ஏலம் போன 3வது வீரர் என்ற பெருமையையும் கேமரன் கிரீன் பெற்றிருக்கிறார். இதுக்கு முன்னாடி 2024 இதே கொல்கத்தா அணி மிஷல் ஸ்டார்க்கை 24.75 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்திருந்தாங்க. அந்த சாதனையை இப்போ கிரீன் முறியடிச்சிருக்காரு. பட் எனக்கு என்னமோ சென்னை வந்து போட்டி போட்டதுன்றதை விட நல்ல ஏலத்தொகையை ஏற்றி விட்டு தள்ளி விட்டுட்டாங்களோ அப்படின்னு கூட தோணுது. பட் நம்ம செய்தியாளர் பாலாஜி கண்டிப்பாக அதுக்கு முரண்படுவார். ஏன்னா அவர் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தார் கேமரன் கிரீன் இஸ் மச் டிமாண்ட், கண்டிப்பாக வந்து சென்னை வந்து பயங்கரமாக போட்டி போடுவாங்கன்னு சொல்லியிருந்தாரு. பட் டஃப் லக் ஃபார் சென்னை. ஒரு இது வரைக்கும் எடுக்காத ஒரு தொகையை தாண்டி அந்த ஏலம் போயிட்டு இருந்தது. ஏன்னா கடைசியாக இது மாதிரியான ஒரு மினி ஏலத்தில் சென்னை அணி அதிக தொகை கொடுத்து எடுத்த வீரர்னா அது வந்து பென் ஸ்டோக்ஸ் தான். 2023 நடந்த மினி ஏலத்தில் 16.25 கோடி ரூபாய் கொடுத்து பென் ஸ்டோக்ஸை மினி ஏலத்தில் எடுத்தோம். அதுதான் நாம் இது வரைக்கும் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண தொகையாக இருக்கு மினி ஏலத்தில். பட் கேமரனுக்காக நம்ம 25 கோடி வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து ஏலத்தொகையை ஏற்றி கடுமையான ஒரு போட்டியை கொடுத்துருக்காங்க. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் விடுவாங்களான்னு 25.2 கோடி ரூபாய்க்கு லாக்இன் பண்ணியிருக்காங்க. கேமரன் கிரீன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஜெர்சிக்கு அணிந்து 2026 ஐபிஎல்ல களமிறங்க இருக்கிறார்.